உங்கள் குருநாதர் உங்களுக்கு கடவுளை காட்டினார்னு ரொம்ப சுலபமா ஏதோ ரொம்ப சுலபமா ஒரு பொம்மையை காட்டினாரு, ஒரு மரத்தை காட்டினாரு, மலையை காட்டினாருன்னு மாதிரி சொல்றீங்க. அது எப்படி கடவுள் காட்டுவது? அது எப்படி ஒருத்தர் பார்ப்பது? நன்றி பாலகுமார். இந்த கேள்வி கடினமான கேள்வி, ஆனால் அதிகம் பேர் அக்கறைப்படாத கேள்வி. முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். என் குருநாதரை சந்தித்தவுடன் நான் கேட்ட முதல் கேள்வி, நான் கடவுளை நம்புகிறேன், ஆனால் அடிப்படையில் எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, கடவுள் இல்லையோ என்று. என் நண்பர்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் அடிப்படையில் அவர்களுக்கு கடவுள் இருக்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இது இரண்டும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நம்பிக்கை வைத்துவிட்டு நம்பிக்கையற்று இருப்பது அபத்தம். எனவே எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள், கடவுள் இருப்பின் அவர் எங்கிருக்கிறார் என்று காட்டுங்கள் என்று சொல்ல அவர் சற்று பதறி போனார். இந்த பிச்சைக்காரன் முயற்சி செய்வான் என்று சொன்னார். என்னுடைய குருநாதர் யோகிராம் சத்குமார் அவர்கள் தன்னை எப்பொழுதும் பிச்சைக்காரன் என்று சொல்லிக் கொள்வார். என்னுடைய முதுகிலை கை வைத்து பிடரியை வருடி பின்தலையை வருடி கொடுத்து முதுகை தடவி இடுப்பில் கை வைத்து தன் பக்கம் என்னை இழுத்துக் கொண்டார். பிறகு மறுபடியும் இடுப்பில் அழுந்த கை வைத்துக் கொண்டார். என்ன செய்கிறார் என்று புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு மாறுதல் உள்ளே நடந்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். இடுப்பில் கடுமையான வலி ஏற்பட்டது. ஒரு பந்து சுழன்றது. பிங் பாங் பால் அப்படின்னு சொல்றோமே, அப்படிதான் ஃபீல் பண்ண. முட்டை பந்து அது அடியில வேகமா சுருடுது, ரொம்ப வேகமா சுருடுது. மெல்ல மெல்ல சிதறுகின்ற நிலைக்கு வருகிறது. கடுமையான வலி. அது சட்டென்று சிதறி உடைய உள்ளிருந்து மிகப்பெரிய ஒரு வேகம் ஒன்று எழுந்து என் நடு நெஞ்சை முதுகு வழியாக தாக்கியது. அது மேலேறியது முதுகு எலும்பில், நின்றது நடு நெஞ்சில். அங்கும் ஒரு சிதறல் ஏற்பட்டது. அறுகோணம் முக்கோணம் கண்ணெதிரே தெரிந்தது. சுற்றிலும் எழுத்துக்கள் இருந்தன. கருப்பு வெள்ளை புகை சுருண்டு சுருண்டு தாவி பெரிய அலை போல என் எதிரே வந்தது. காதுக்குள் ஒரு ரீங்காரம் கேட்டது. ஷில்வெட்டின் ஒலி அழுத்தமான கனமான, வேறு எந்த சப்தமும் கேட்க முடியாத ஒரு சில்வெட்டின் ஒலி கேட்டது. நான் அந்த அறுகோணம் முக்கோணம் நோக்கி நகரும் பொழுது அது என்னை வழிவிட்டு ஒரு நீல வெளிக்கு அழைத்து போயிற்று. நான் மிக வேகமாக, சொல்லிற்கு அடங்காத வேகமாக அந்த நிலத்திற்குள் பாய்ந்து போய்க் கொண்டிருந்தேன். என் மனம் அப்படி பயணப்பட்டது. அதே நேரம் நான் ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்பதும் அமர்ந்திருக்கிறேன் என்பதும், அந்த நேரத்து உஷ்ணமும் காற்றும் சுற்றியுள்ள மனிதர்களும் என் தரை இருப்பும் நான் சம்மணம் விட்டதும் என் சட்டையும் வேட்டியும் நன்றாக எனக்கு தெரிந்தன. வெளியே என்ன நடக்கிறதுன்றது உணர முடிந்தது. உள்ளுக்குள் பெரிய வித்தை நடந்தது. அளவிட முடியாத ஒரு வேகத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன். நான் உள்ளேயும் இருந்தேன், வெளியேவும் இருந்தேன். நான் உள்ளேயும் கவனித்துக் கொண்டேன், வெளியேவும் பார்த்தபடி இருந்தேன். அப்பொழுது என்னை சுற்றிலும் துகள்கள், மணல் துகள்கள் அசைந்து அசைந்து நகர்ந்தன.
எதிரே இருப்பவர்களுக்குள்ளே மனத்துகள் இருந்தது, எனக்குள்ளே இருந்தது, என்னை சுற்றியுள்ள எல்லா மனிதர்களிடமும் இருந்தது, தெருவில் போன நாயிடம் இருந்தது, சுவற்றில் இருந்த பள்ளியிடம் இருந்தது, இடது பக்கம் அமர்ந்திருந்த என் குருநாதரிடம் இன்னும் அடர்த்தியாக ஒரு திகழ் சக்கரமாக இருந்தது. என்ன அது என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் அந்த அசைவே கடவுள் என்று புரிந்தது. அந்த இருப்பே அனாதியானது என்பது புரிந்தது. அந்த நகர்வே இடையறாது ஆதியிலிருந்து இப்போது வரை இன்னும் பல காலம் தொடர்ந்து நடைபெறப் போகின்ற அசைவு என்பது புரிந்தது. அந்த அசைவும் நடராஜருடைய அசைவும் ஒன்று என தெரிந்தது. இவையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துவதை விட உணர்ந்தேன், உணர்த்தப்பட்டேன் என்று சொல்லலாம். இப்பொழுது இன்னொரு கேள்வி. இந்த கடவுள் தெரிதல் எல்லோருக்கும் அவசியமா? இங்கே இந்த வாழ்க்கை வாழ கடவுள் தேடல் முக்கியமா? நல்லா சாப்பிடுறது, தூங்குறது, அப்படி போறதை விட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்றது, சிரிச்சு பேசுறது அப்படிங்கறத விட்டுட்டு நீங்க சொல்ற இவ்வளவு கூர்மையா இவ்வளவு வேகமா சொல்றீங்களே, இந்த கடவுள் தேடல் தேவையா? இந்த கேள்விக்கு கேள்வி தப்பா சரியான்னு தெரியல, கேட்கணும்னு தோணுச்சு. கடவுள் தேடுதலை தவிர ஒரு மனிதருக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? சாப்பிட்டு தூங்குறது, திருப்பி காலையில் எழுந்து சாப்பிடுறதுன்றத உலகத்தில் உள்ள மிருகங்களும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் இடையறாது செய்து கொண்டிருக்கின்றன. சாப்பிட்டு தூங்கி செத்து போயிடுச்சு. சில உயிரினங்கள் காணவே காணும். மனிதனாக பிறந்த பிறகு மற்ற உயிரினங்களைப் போல வெறும் சாப்பிட்டு புணர்ந்து பிள்ளைகள் பெற்று பிறகு மடிவது என்பது வீண் வேலை. இங்க என்னமோ என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா, நாம செய்யற வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா வேஸ்ட். நீங்கள் இங்கு மனிதராக பிறந்ததே இந்த கடவுள் தேடலைத்தான். எது நான் என்று தெரிந்து கொள்ளுதல் தான். கடவுள் வேற நான் வேற என்ற குழப்பம் இருப்பின் இங்கு சரியா வராது. கடவுள் அந்நியமானவர் அல்ல. உடம்பு இருக்கிறது. உடம்பில் பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பில் சில உணர்வுகள் ஏற்படுகின்றன. இந்த உணர்வுகளை மூளை தக்க வைத்துக் கொள்கிறது. ஒரு மெமரி பாக்ஸ் வச்சுக்கிறது. உடம்பு பஞ்சபூதத்தால் ஆகி அடைந்த உணர்வுகளை, பஞ்சபூதத்தால் ஏற்பட்ட உணர்வுகளை, உடம்பு பஞ்சபூதம், வெளியில் இருக்கிறதும் பஞ்சபூதம், அந்த உணர்வுகளை மூளை என்கிற ஒரு விஷயம் பதிவு செய்து கொள்கிறது. இந்த மூளை பதிவு செய்து கொண்ட பிறகு மனம் ஒரு விஷயம் இருக்கு. இது உடம்புல எங்க இருக்கு? எங்கே இல்ல. மூளையும் உடம்பும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்துகிறது. அதற்கு மனம் என்று பெயர். பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடம்பு வேறு ஒரு பஞ்சபூதத்தால் ஆன ஒரு பெண்ணை பார்க்கிறது. அவளுக்கு பெயர் என்னது என்று மூளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அவ பொண்ணுன்னு தெரியுது. அவளுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, அவ இருக்கிற இடம் சொல்றாங்க. இது மூளை பதிவு செய்து கொள்கிறது. அவள் அழகாக இருக்கிறாள், அவளை எனக்கு பிடித்திருக்கிறது, அவளை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்பது மனதின் விகசிப்பு. மூளைக்கும் உடம்பிற்கும் அப்பால் வேறொன்று இருக்கிறது. அது மனம். மனம் என்ற சாமான் உண்மையில் இல்லை, ஆனால் மனம் இருக்கிறது. இதான் பிரச்சனை.